ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 2026 தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழக அரசியலில் பார்த்தா நாளுக்கு நாள் புது புது குழப்பங்கள் உருவாகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. திடீரென பாரதிய ஜனதா கட்சியில் கேசவ விநாயகம் அவர்கள் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். காங்கிரஸ்ல இன்னைக்கு மாவட்ட தலைவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. கூட்டணி குறித்து சீக்கிரமாக பேச்சுவார்த்தைக்கு குழு போடுங்க அப்படின்னு திமுக கிட்ட வலியுறுத்துறாங்க. இன்னமும் காங்கிரஸ்ல இருவேறு பார்வைகள் இருக்கிறதா, எல்லாம் ஒரு லைனுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போறாங்க தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி அப்படிங்கிற தகவல்கள் வெளிவருகிறது. அப்போ இது எல்லாமே அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சா யாருடைய ஓட்டை எடுக்க போறாங்க, பிரிக்க போறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்போ இன்னமும் செட்டில் ஆகாத சூழ்நிலை இருக்கிறதா, தமிழக அரசியல்ல என்னதான் நடக்கிறது கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு எம் குமார் அவர்கள் நம்மோடு இணைக்கின்றார், அரசியல் விமர்சகர். அதே போல தமிழ் மாநில காங்கிரசின் சார்பில் திரு முனவர் பாஷா அவர்களும், பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு முனவர் பாஷா அவர்கிட்ட தொடங்கலான்னு, என்டிஏல பாருங்க, பாஜகவில் கேசவ விநாயகம் அவர்கள் வெளியே போகிறாரு, அண்ணாமலை லீவ் லெட்டர் கொடுக்குறாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு கேள்வி எழுது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் தனியாக இருக்கிறாரு, மாம்பழம் எங்களுக்கு தான் கேட்குறாரு, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. போரார் குறைக்கு சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்றாங்க. இப்போ அவங்க ஓட்டை பிரித்தாங்கனாலும் அது என்டிஏ ஓட்டு தான். இப்போ எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு போகுதோ என்டிஏல அப்படிங்கிற கேள்வி. இல்லை மேடம், அதாவது என்டிஏவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த கட்சிகள் மீண்டும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ கூட அந்த அணிக்கு விரைவில் அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள். தேர்தலுக்கே 2 மாசம் தான் சார் இருக்கு, இன்னும் விரைவில் எப்போவுமே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வராமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. திமுக கூட்டணி இல்லை, ஓபிஎஸ் உள்ளே வர்றது இருக்கட்டும், இதில் சசிகலா தனியாக ஆரம்பிக்கிறேங்கிறாங்க, இதில் ராமதாஸ் மாம்பழம் எனக்குங்கிறாரு. இப்போ இருக்கிற பிரச்சனையே என்ன தீர்க்கல. இல்லை, ராமதாஸ் எங்கே போக முடியும் அது சொல்லுங்களேன் நீங்களே, நான் கேட்குறேன். ராமதாஸை சேர்த்துக்கிட்டா நான் வெளியே போயிடுவேன்னு திருமாவளவன் சொல்கிறார் திமுக கூட்டணியில். அவர் விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டு போகிற அளவுக்கு இருப்பாரான்றதுக்கான உத்தரவாதம் இல்லை. ஆக அவர் இருக்கக்கூடிய அணி என்டிஏக்கு தான் வர முடியும். அவர் ஏன்னு சொன்னால் என்டிஏ தனியாக நிற்கலாம், உங்க சான்ஸை ஸ்பாயில் பண்ணலாம், தனியா நின்னு என்ன பண்ணலாம். டிஎம்கே பாமக தொகுதியில எல்லாம் அவர் ஒரு கேண்டிடேட் டிஎம்கே அவரை பயன்படுத்தி வேட்பாளர் நிறுத்த வச்சு அன்புமணி ஆட்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கலாம். அப்படி நினைப்பதன் மூலமா 2 பேருக்குமே லாஸ். அதனால எந்த லாபமும் கிடையாது. ஒட்டுமொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மக்களுக்கு இருக்கின்ற, அந்த சமுதாயத்து மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அந்த முயற்சியில் ராமதாஸ் ஐயா ஈடுபடுவாரான்றது சந்தேகம் தான். அதனால் இப்போ கேசவ விநாயகத்தை பொறுத்தவரை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அதே மாதிரி அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார், தன்னுடைய தந்தைக்கு டயாலிசிஸ் நடக்குது, நான் இருந்து பார்த்துக்கணும், அதனால என்ன இந்த பொறுப்புலேருந்து விடுவிச்சிடுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன ஒரு செய்தி வருது, நீங்க என்ன வியூகம் வகுக்கிறீங்கன்னே தெரியல, நீங்க உங்க வியூகத்தை சொல்லுங்க, நான் ஒர்க் பண்ண தயாரா இருக்கேன்னு அவர் சொன்னதா ஒரு செய்தி வருது. அப்புறம் அவரை சக்தி கேந்திரா பொறுப்புக்கு போட போறாங்கன்னு ஒரு செய்தி வருது. சக்தி கேந்திரா போடுறாங்கன்னா மொத்தத்துல இல்ல பாக மொத்தம் லீவ் லெட்டர் இல்ல லீவ் லெட்டர் இல்ல மேடம். அவர் வேகமா செயல்படணும். சக்தி கேந்திரா பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அவர் வேலை செய்வார்ல. இல்ல, வேகமா செயல்படணும்னு விரும்புறாரு. ஒரு மாநில தலைவராக இருந்தவரை அவர் 4-5 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்னு போடுறது அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதுல ஒன்றும் தவறான எண்ணம் இல்லை. அது அப்படி சொல்லியிருந்தா வேற. இப்போ எனக்கு பர்சனல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு சக்தி கேந்திரா பொறுப்பு மட்டும் ஏத்துக்க ரெடினா எப்படி அது சரியா? இல்ல, அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு வெளிப்படையா சொல்ல முடியாது அவரு. அதனால குடும்பத்துல எனக்கு என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி நாசுக்கா சொல்லிட்டு இப்போ சக்தி கேந்திரா கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு இந்நேரம் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் வேகமா இருந்திருக்கும் இந்த அணி. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து வேகமா பேசக்கூடிய ஆளா கண்டிப்பா அவர் இருந்திருப்பார் அண்ணாமலை. அதனால அவருக்கு உரிய அதுதான் கேட்குறேன். அப்போ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு கமா விழுந்துகிட்டே, அங்க ஸ்பீட் பிரேக்கர் விழுந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ நீங்களே சொல்றீங்க அண்ணாமலை இருந்தா ஸ்பீடா இருந்திருக்கும்னு, அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்றேன். அப்ப அவர் லீவ் லெட்டர் கொடுத்தது ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அதே மாதிரி இப்ப சசிகலா கட்சி ஆரம்பிச்சா உங்க ஓட்டை தான் எடுக்க போறாங்க. சசிகலா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியை ஆரம்பிப்பாங்களா இல்லையான்றதுக்கான உறுதியாக தெரியாது. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி டிடிவி தினகரனுக்கு வேண்டிய ஜீவிதான் ஒரு அம்மா,
அந்த அம்மா வந்து சசிகலாவை போய் பார்க்குறாங்க. அவரு கட்சி விட்டு நீக்கிறாரு. அந்த அம்மா திருமங்கலத்தில் நான் போட்டியிட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருமங்கலத்தில் போட்டியிடுங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க தேர்தல் களத்துக்கு தயாராகிறாங்க. ஆனால் எந்த அணிக்கு போக போகிறாங்கன்றது தெரியல இன்னும். அதனால வந்து திமுகவுக்கு அவங்க போக ராமதாஸ் மாதிரி தானே குறைஞ்சபட்சம் ராமதாஸ் ஜெயிக்க மாட்டாரு. ஆனா அவரால் வந்து பாமகவை, அதாவது அன்புமணி பாமகவை தோக்கடிக்க முடியும். அதே போல சசிகலா ஜெயிக்கலனாலும் அமமுகவை தோக்கடிக்க முடியும். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கான வேலைகளை கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை எடுக்கும். ஏன்னு சொன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தலைமை எடுக்காது. அதிமுக தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கிறோம். இப்போ அமமுகவை யார் கொண்டு வந்தாங்க? பாஜக தலைமை தான் கொண்டு வந்தது. அதை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா எல்லாம் செய்யறதும் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் செய்யறோம். அதனால எடப்பாடிக்கு வந்து எந்த விதமான நெருக்கடியும் இல்லாம அவரை முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கான வேலைகளை செய்யறோம். நீங்க வந்து இந்த பக்கத்துல இருக்கிறத தான் பாக்குறீங்க. திமுக கூட்டணியில பல ஆண்டுகளாக ஒன்னா இருக்கிற கூட்டணி இன்னைக்கு ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசுறாங்க. ராமதாஸை கொண்டு வந்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியில ஒரு கோஷ்டி இது மாதிரி நாங்க வந்து தாவேக்காவோட கூட்டு வைக்கணும்னு பகிரங்கமா பேசுறாங்க. திமுகவுக்கு எதிராக பகிரங்கமாக பேசுகிறாங்க. ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான் நாங்கள் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வர முடியாது அப்படிலாம் பேசும்போது அதை காங்கிரஸ் தலைமையால் கட்டுப்படுத்த முடியல. அல்லது திமுக வந்து இப்போ நாங்கள் பியூஷ் கோயல் வந்து பேசினார்னா அதிமுக பாஜகவினுடைய அடிமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இங்கேருந்து டெல்லிக்கு கனிமொழி அனுப்பி அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ராகுல் காந்தி கிட்ட. அவங்க அப்போ காங்கிரஸ் கடுமையா? அதனால எல்லா பக்கமும் சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகின்ற வரை இது நடந்துகிட்டு தான் இருக்கும். தேர்தல் தேதி அறிவிச்சாதான் ஃபைனலே ஆகுன்றீங்க. ஆமா, எல்லா தேர்தலும் அப்படிதாம்மா. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் கூட்டணிகள், தொகுதி பங்கீடு எல்லாமே நடக்கும். அதுக்கு முன்னாடிலாம் இப்போ அது மாதிரி முடிவு எடுத்துட்டீங்கன்னா வேட்பாளர் செத்து சுண்ணாம்பாயிடுவான். அதை யோசிச்சு பாருங்க. சரி, ஆனா முன்னாடியே களத்துக்கு போறது தானே அட்வான்டேஜ். இல்ல மேடம், 15 நாள் தான் மொத்தம் தேர்தல் வேலையே. 14 நாள் தான் மேடம். நோட்டிபிகேஷன் வித்ட்ராயல் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் செலவு எகிரிடும். ஆமா, ஏற்கனவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நான் திரு தனியரசு அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். அவர் சரியா கேட்டார். நீங்க வந்து என்டிஏல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பாக்குறீங்க, திமுக கூட்டணியில பிரச்சனையே இல்லையா, காங்கிரஸ் எங்க இருக்குதுன்னு இன்னும் தெரியல, ராமதாஸ் உள்ள வருவாரான்னு தெரியல, திருமாவளவன் வெளியே போயிடுறேன்னு சொல்றாரு. அப்போ என்ன அங்க இருக்கிற சிக்கல் எல்லாம் கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு அவர். இல்லம்மா, இப்ப எல்லா பெரும்பாலான தேர்தல் களத்துல முன்னணியில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்குள்ளே பிரதான கட்சி, தலைமை ஏற்கிற கட்சிகளுக்குள்ளேயே இன்னும் ஒழுங்கு இல்லாத நிலையை பார்க்கணும். அதுல என்டிஏவுக்கு எங்க முனவரையா சொன்ன மாதிரி தலைமை ஏற்கிற அதிமுக எடப்பாடியே அது இன்னும் அது ஒழுங்குபடுத்த முடியல. இப்ப சின்னம்மா ஒரு முடிவெடுத்து அவங்க எடப்பாடியோட ஆதரிப்பாங்க, இந்த என்டிஏ கூட்டணிக்கு பின்னணியில இருந்து கூட உதவி செய்வாங்கிற மாதிரி இவ்வளவு நாளா எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப அவங்க என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வராம தனித்து களத்துல நிறுத்துறதுக்கான ஆயத்த பணியில ஆலோசனையில நாளெல்லாம் நடத்துறாங்க. அப்ப ஒன்றுபட்ட அதிமுகவா எடப்பாடியாலையும் இன்னும் அது ஒழுங்குபடுத்தி வலிமைப்படுத்த முடியல. அதிமுக தலைமையேற்றிருந்தாலும் கூட தேமுதிகவை என்டிஏவுக்குள்ள அழைத்து வருவதற்கு எடப்பாடியால முடியாது, அது பாஜக அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டது என்று இன்றைக்கு நம்ம செய்தி பார்க்கணும். அதே மாதிரி ஏற்கனவே டிடிவி அமமுகவை கூட அது என்டிஏவுக்கு தலைமையேற்கிற அதிமுக பேசி உள்ள அவரை அழைத்து வர முடியவில்லை. அது பாஜக டெல்லி தான் அதை ஒழுங்குபடுத்தி நேரா மோடி ஐயாவோட பிரதமர் ஐயாவோட. சரி, அது இருக்கட்டும் சார். காங்கிரஸ் என்னாச்சுன்னு கேட்கிறாரு அவரு. அதான் காங்கிரஸ் வந்து இப்ப செல்வ பிறந்தகைனா நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி எங்களுடைய கூட்டணி எந்த சிக்கலும் இல்ல, உறுதியா 2026 எங்கள் கூட்டணி குழுவே ஏன் போடாம இருக்காங்கன்னு அவர் தான் கேட்கிறாரு. நாங்க பேச்சுவார்த்தை குழு போட்டு 70 நாள் ஆகுது, அவங்க முதல்வர்கிட்ட பணிவோட கோரிக்கை வைக்கிறோம், சீக்கிரம் அந்த குழுவை போடுங்கன்றாரு. கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு, எங்க மாநில தலைவர்கள்லாம் வேதனையில இருக்கிறாங்க, தே ஆர் இன் பெயின், இன்னமும் ஒரு குழு கூட போடலையேன்னு கேட்கிறாரு. இல்ல அதுலயே இப்ப இங்க நம்ம மூத்த அரசியலாளர் முனவரையாவே சொன்னாங்க, இப்ப அது இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, தேர்தலுக்கு வெறும் 15 நாட்கள் போதும். இப்பவே காங்கிரஸ் அப்படி நினைக்கலையே சார், முனவர் பாஷா அப்படி நினைக்கிறாரு, காங்கிரஸ் அப்படி நினைக்கலையே, ஏன் இன்னும் குழு போடல, 70 நாளா காத்திருக்கோமேன்னு கேக்குறாங்க. இல்ல அந்த காங்கிரஸ் அப்படி பதட்டப்படுறதுலதான் இப்ப இந்த நம்ம விவாதமும் இந்த சிக்கலுமே வருகிறது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மௌனம் அமைதி இருக்குல்ல, அது காங்கிரஸை கொஞ்சம் பதட்டமடை செய்யுது. ஏன் அந்த மௌனம் திமுக பக்கம் இருக்கு, அதுல
காங்கிரஸ் ஏன் அதுல பதட்டப்படுறாங்கன்னா, அவங்க தாவேகா விஜய் ஒரு புதிய ஆற்றலா வருகிறார், மிதுன் சக்கரவர்த்தி தலைமையினுடைய ரொம்ப பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்கிறோம், பிரவீன் சக்கரவர்த்தி. அப்ப அவங்க வந்து நெருக்கமா அவர் முக்கியமானவரே வந்து விஜயோடு நெருக்கம் காட்டுவதை பார்த்தா அவர்களுக்குள்ள ஒரு இப்ப இவ்வளவு நாளா இருந்த உறவுல ஒரு நெருக்கடி வந்து விடாதா, அல்லது அதை தோற்றுவிப்பதற்கு பாஜக முயன்றது. அந்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி செஞ்சதுக்கு பாஜக முயன்றதா? ஆமாமா, பாஜகவினுடைய அவர் பின்னாடி பாஜக இருக்கா? கட்டாயமா பாஜகமா பிரவீன் சக்கரவர்த்தி பின்னாடி பாஜக இருக்கு கட்டாயமா. பாஜகவினுடைய எங்க முன்னவரை தெரியும் அது. அவரு கட்சி விட்டு நீக்கல, பாஜக பின்னாடி இருந்தா ராகுல் காந்தி நீக்கணுமா இல்லையா பிரவீன் சக்கரவர்த்திய? இல்ல என்ன கொடுமைனா ஐயா, இப்ப எங்க நரசிம்மராவ் ஐயா வரைக்கும் RSS காரனுக்கு தெரியாமயே காங்கிரஸ் இவ்வளவு காலமா அவருக்கு பிரதமர் பதவி வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. நீங்க நஜ்மாஹத்துல்லா அவ்வளவு அப்பாவி பாருங்க காங்கிரஸ் இல்லனா கொடுமைமா. இப்ப காங்கிரஸ் அழிஞ்சு சிதைஞ்சு போய் கடைசி இப்ப இந்த எல்லைக்கு வந்ததுக்கு எது காரணம்? பூராவே பிஜேபி RSS காரர்கள் பாஜக காங்கிரஸ் கட்சியில முன்னணி முக்கிய பொறுப்புகள் இருந்தாங்க. நீங்க இப்ப அதுல நீங்க சரி, இப்ப காங்கிரஸ் எங்க போகுன்றீங்க ஃபைனலா? காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகமே கூட்டணியில நீங்க இருக்கிறோமான்னு கேள்வி எழுப்பினா கூட இல்ல நாங்க உங்களோட இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து தேசிய, அதாவது ராகுல், சோனியாமா, பிரியங்கா டெல்லி தலைமை காங்கிரஸோட ஹைகமாண்ட் முழுக்க முழுக்க திமுகவோடு தான் உறவை பற்றி நின்று பாஜகவினுடைய என்டிஏனுடைய வெற்றி. சரி, அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு வேற ஆங்கிள் யோசிச்சு பார்ப்போமே. இப்ப இவ்வளவு வலுவான கூட்டணி இருக்குல்ல, அவங்க எங்கேயும் போக போறது இல்ல. ஆனா ஊடகத்துல தேவையில்லாத ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட்டை போட, இதை சொல்ல அதை சொல்ல, இது ஒரு தேவையில்லாத பேசு பொருளாகுது. அப்ப கிரீஷ் சோடங்கர் சொல்றது போல டக்குன்னு குழுவை போட்டு முடிச்சு விட்டு இந்தாங்க இவ்வளவு சீட்டுன்னு சொல்லிவிட்டா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அதுதான்மா, இப்ப அதுதான் இப்ப அது இப்பவே நீங்க முன்கூட்டியே சொல்லலாமா? இப்ப அவங்க அதுல பெரிய அதுல ஒரு அரசியல் பண்ணுவாங்க. அது எதிர்கட்சிகள் என்டிஏ ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குவாங்க. அதுதான் இப்ப எப்படி அது சாதகமாகும்? காங்கிரஸ் திமுகவும் பாருங்க, தொகுதி உடன்பாடு கையெழுத்து போட்டுட்டோம்னு சொல்லிட்டா அது எப்படி என்டிஏக்கு சாதகமாகும்? எல்லாரும் வாயும் அடைக்கிற மாதிரி இல்ல இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப காங்கிரஸுக்கு 25 தொகுதியே இப்ப பெரிய நெருக்கடியில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். 25 தொகுதி காங்கிரஸுக்கு தரணுமா அப்படிங்கிற கேள்வியே பல பேர் வைக்கிறாங்க. அப்ப மற்ற கட்சி 25 அதிகம்ன்றீங்க. 25 கொஞ்சம் உயர்வுதான் எல்லாத்துக்கும் தெரியுமா? அதுல ஏன்னா அவங்க 25 தொகுதியை வாங்கி கிட்டத்தட்ட 18 தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனா இப்ப விடுதலை சிறுத்தைகளோ மற்ற மதிமுக 6 தொகுதிகளை பெற்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் பெருமளவு தொகுதிகளை எப்பொழுதெல்லாம் கேட்டு பெற்றதோ அப்பெல்லாம் பெருமளவு தொகுதிகளை அது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. அது பீகார்ல கூட 66 தொகுதிகளை 61 போராடி பெற்று பீகார்ல தோல்வி. ஆமா, அவங்கதான் பெருசா அதை கீழே இழுத்து விட்டது, மாற்றுக்கருத்தில். ஆமாமா, அதாவது 55 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பு இழந்து வெறும் 6 தொகுதிகளை மட்டுமே பீகார்ல வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம 2011 இப்ப நீங்க அப்ப இருந்த குலாம் நபி ஆசாத் ஐயாவெல்லாம் வந்து அறிவாலயத்துல கடுமையான நெருக்கடியை கொடுத்து அப்பவும் 63 தொகுதிகளை வாங்கி 5 பேர் வெறும் 5 தொகுதிகளில் மட்டும் 63 நாயன்மார் பஞ்ச பாண்டவர் சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் நம்ம வரலாற்றை பார்த்து காங்கிரஸ் தலைவர்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் இவ்வளவு தொகுதி நமக்கு கூடுதல் என்று கருதுகிறார்கள். அப்ப அவங்க எவ்வளவு தொகுதிகளை வாங்குகிறோமோ அவ்வளவு தொகுதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக எம்எல்ஏக்களாக ஆகிறதுக்கான சூழல் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தான். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்கிறது, அதனுடைய அணி வலிமையாக இருக்கிறது, தேசிய அளவில் இந்திய கூட்டணி வலிமையாக இருக்கிறது. ஆகவே என்டிஏ கூட்டணி தான் பலம் இழந்து இருக்கிறது என்பதனால திமுக காங்கிரஸ் கட்டாயமா இந்த உறவு நீடிக்கும் உறுதி விரைவில் அறிவிக்கப்படும். கேட்போம். திரு குமார், இதுக்கப்புறமும் நீங்க இன்னுமா சொல்றீங்க காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிரும், இது போயிரும், நாங்க எங்களுக்கு குழு போடுங்கய்யா ப்ளீஸ், நாங்க வர்றோம், எங்களுக்கு சேர்த்துக்கங்க, ஒன்றும் ஏன் தாமதப்படுத்துறீங்கன்னு நீ கேட்குறாங்க திமுகவை பார்த்து. தாவேகா போகிறவங்க இப்படியா கேட்பாங்க? திரு முனவீர் பாஸ் அவர்கள் அதை நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க. நான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், போன தடவை காங்கிரஸுக்கு கொடுத்தது ஒதுக்கின சீட்டு 25, அதில் 18 சீட்டு அவங்க ஜெயித்தாங்க. இப்போ அவங்க 18. ஆமாம் 18. ஆமாம். விசிகாவுக்கு 6 கொடுத்தாங்க, அதே போல் வைகோவுக்கு 6 கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கும் கொடுத்தாங்க, எல்லாம் 2, 3 அப்படி ஜெயித்தாங்க. இப்போ விசிகே 4ன்னு நினைக்கிறேன். சரி. ஆக இப்போ என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா, இந்த எலெக்ஷனில்
அதிகாரத்தில் பங்குங்கிறத ரொம்ப ஃபோர்ஸபுளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரகசியமாக பேசினா பரவாயில்ல, ஒரு ரூமில் உட்காந்து பேசினா பரவாயில்ல, உங்கள் முன்னால் மீடியா முன்னாலேயே அதை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதில் எல்லோரும் ஒன்று போல் இருக்காங்க. அந்த கொள்கையில் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. அது என்ன, நாங்கள் வந்து உங்களுக்கு ஏணிப்படி மாதிரி இருக்கணும், அப்புறம் நீங்கள் பாட்டை எட்டி வச்சுட்டு போயிடுவீங்க, நாங்கள் இதே இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கணுமா, அப்போ நாங்களும் கட்சி ஆரம்பித்து நாங்களும் ஒரு நாள் ஆட்சியை பிடிக்கணும் தான் அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. நீங்க நில்லுங்க, ஜெயிங்க, ஆட்சி பிடிங்க, யார் வேண்டாம். அது நீங்க உங்க கேள்வி கரெக்ட். அவங்க அப்படி கேட்டா இவங்க அதுக்கு பதில் வச்சிருப்பாங்கல்ல. இவங்க என்ன பதில் வச்சிருப்பாங்க, நாங்க இல்லைன்னா ஒரு சீட் இல்லைன்னா கூட உங்களால ஆட்சி வைக்க முடியாதுல்ல. 118 சீட் வர 117 118 சீட் வந்தா தானே ஆட்சி வைக்க முடியும். அன்னைக்கு ஒண்ணு கூட உங்களுக்கு வரலன்னா உங்க கவர்மெண்ட் போயிடும், நீங்க எதிர்க்கட்சி ஆயிடுவீங்க. அதுக்கு நாங்க உதவுறோம்ல, எங்களையும் கூட வச்சுக்கிறது, எங்களுக்கும் ஒரு உரிய மரியாதை கொடுக்கறதுங்கிறது இவங்களுடைய வாதம். ரெண்டாவது, இப்போ பிசிகாவுக்கும் வைகோவுக்கும் மற்றவர்களுக்கும் எங்களுக்கு வந்து 12 சீட்டுக்கு குறைவாக வந்தால் எங்களுக்கு ரெக்கக்னேஷன் திரும்ப கிடைக்காம போயிடும். அது இல்லை, அது கம்மியாக இருந்தால் அதற்கு உதவணுங்கிறத அவங்க சைலண்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆக மெயினான பிரச்சனை காங்கிரஸோட பிரச்சனையை 2-3 மாதமாகவே இது ஆரம்பிச்சாச்சு. இந்த பிரச்சனை அவங்க குழு காங்கிரஸ் தெளிவாக இருக்காங்கல்ல சார். அவங்க இப்போ வரைக்கும் இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட செல்வ பெருந்தகை திமுக குழு அமைக்கணும்னு சொல்றாரே தவிர நாங்க திமுக விட்டு வெளியே போறோனோ இல்ல நாங்க அதிருப்தியில இருக்கோனோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்த. அது 2 பேருக்கும் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் காங்கிரஸ் அமைத்த உடனேயே அடுத்த ஒரு 2 நாட்களில் திமுக அமைத்திருக்க வேண்டும். டைம் இருக்கலன்றாங்கல்ல, அதை இப்போ முன்னோர் வருஷம் சொல்றாருல. இப்போ அறிவிப்பு வந்தாதான் எல்லாமே நடக்கும். அறிவிப்பு வந்தாதான் எல்லாம் நடக்கணும். அப்ப 2 பேருக்கும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இல்லையா. அதனால அது உள்ள நிறைய பிரச்சனை இருக்கு சார். நீங்க பாட்டுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு சொல்லுவாரு, ஒருத்தர் ஆட்சியில பங்கு வேணும்னு ட்வீட் போடுவாரு, ஆனா திமுக மட்டும் உடனே குழு அமைக்கணுமா? அது சரி, இவங்க தான் ஏதோ பேசுறாங்களேப்பா, என்னன்னு பாப்போம். குவைட்டா இருந்துக்கலாம். குழு அமைத்துட்டால் மட்டும் என்ன முடிந்து விடுமா? குழு இப்ப இன்னைக்கு தொகுதி என்னன்னு பேசுறாங்க. 71 மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வரவழைத்து இப்போ ஈவினிங்ல தான் டெல்லியில் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல 42 சீட்டுன்னு உறுதியாக பேட்டியெல்லாம் வந்தாகி விட்டது. 42 சீட்டுன்னு யார் பேட்டி? 42 கிரீஷ் சோடங்கர் சொல்லி 42 சொல்லி அவர் பேட்டி நான் கேட்டுட்டு வந்தேன் இப்போ வரும்போது. 42 சீட்டு. அதுக்கப்புறம் ஆட்சியில் எங்களுக்கு அவங்களாவே எங்களுக்கு ஓன் எம்பி 42 கொடுத்து அதில் ஓரளவுக்கு 34க்கு மேலே ஜெயிச்சிட்டாங்கன்னா 34 35 ஜெயிச்சாங்க. பிரஸ் மீட்ல இந்த நம்பர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லிருக்காரு. அது வந்து பொதுவான கருத்து, எல்லார் மைண்ட்லயும் வர்ற மாதிரி இந்த கருத்தா தான் சொல்லிருக்காங்க. இதுக்கு தகுந்த என்ன சார் ஒரு சீட் நெகோசியேஷன் ஒரு பிரஸ் மீட்ல பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. 2 பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. செல்வ பெருந்தகையும் கொடுத்திருக்காரு. அதுல அவர் கண்டிப்பா சொல்லல. கிரீஷ் சோடங்கர் கொடுத்திருக்காரு. இன்னொரு வர்ணனையாளர் பத்திரிகையாளர் ஒருத்தர் அதை சொல்லியிருக்காரு. ஆகையினால அது பேசப்பட்டது தான். எல்லாத்துட்டையும் இந்த கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். யாரு? திரு ராகுல் காந்தியும் அதே போல் தேசிய தலைவரான கார்கேவும் 2 பேரும் இருந்து பேசி நமக்கு இது தேவை, இது நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச தகவல் படி அந்த மீட்டிங்ல அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் யார்கிட்டயுமே கூட்டணி பத்தி பேசல. இல்ல பேசியிருக்கிறதாக தகவல் இருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன். நீங்க காட்டலாம். நம்ம வந்து அவங்க வந்து இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அத்தனை பேரும் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள். அது புது நிர்வாகிகளை ராகுல் காந்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கான மீட்டிங். பேர் இந்த பேச்சு பேசப்பட்டிருக்கிறது. இத நீங்க தமிழ்நாடு உடனடியாக நாளைக்கு மீட் பண்ணி இப்ப என்ன தாவேக்காக்கு போயிடுவாங்க. நாளைக்கு இன்னமும் சொல்றீங்க வேற இடத்துக்கு போவாங்கன்னு. இல்ல நான் வேற ஆப்ஷன் இருக்கா காங்கிரஸ் பத்தி நான் சொல்றது எதுக்கு பல காரணம் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் கேட்கிறேன், இன்னமும் சொல்றீங்களான்னு. அதுக்கு அடிப்படையான காரணங்கள் நிறைய இருக்கின்றன. எந்த காலத்திலையும் ஏன்னா காங்கிரஸை விரட்டினது திமுக தான். காங்கிரஸை எல்லாத்தையும் போயா அப்படின்னு அனுப்பி விட்டது. இன்னைக்கு ஏறத்தாழ 33-50 வருஷமா இன்னைக்கு சொலையா இந்தியா கூட்டணியில அவங்க வந்து 100 எம்பிக்களுக்கு மேல பெற்று அங்க கௌரவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய 40 எம்பிக்கள் பெரிய கான்ட்ரிபியூஷன். அதனாலதான் இவ்வளவு நாள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இருக்கு. நீங்க 67 இன்னைக்கு பேச. நான் ஒண்ணே உங்களை கேட்கிறேன், இவ்வளவு 2 மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா? ராகுல் காந்தியோ அல்லது கார்கேவோ யாரும் இதை பத்தி பேசக்கூடாது சொல்லிருக்காங்களே. எங்க சொன்னாங்க? அதனால தானே எல்லாருக்கும் வந்து கூட்டணி பத்தி வெளியே பேசக்கூடாது சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா இவங்க எப்படி பேசியிருப்பாங்க? நேற்று இன்னை வரைக்கும். அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசவே இல்லையே. பிரவீன் சக்கரவர்த்தி 3 தடவை பேசியிருக்காரு. இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசல. அது இப்போதானே வந்திருக்கணும். அப்படி பார்த்தா என்னைக்கு வந்தது அந்த ஆர்டர்? என்னைக்கு வந்தது? 2 நாளைக்கு முன்ன வந்திருக்குமா? இல்ல சார், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு அப்புறமே அவர் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி பேசியிருக்காரு. நீங்க எப்படி விட்டீங்கன்னு தெரியல எனக்கு. அது நிறைய பேசியிருக்கிறாரு. அது போய்கிட்டு தான் இருக்கு. அது மட்டுமா பேசியிருக்காரு.
நம்ம மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் அவர் பேர் என்ன முதலமைச்சர் மணிஷ் திவாரி ஓம் பிர்லா ஓம் பிர்லா இல்லை நம்ம ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் அவரு காங்கிரஸுக்கு எதிராக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, மம்தா பானர்ஜி கொடுத்துட்டு இருக்காங்க. இண்டி கூட்டணியே மிகப்பெரிய சரிவில் இருக்கிறது. இது யதார்த்தமாக நடக்கிறது. ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி வளர்முகத்தில் இருந்தால் அதுக்குரிய செல்வாக்குகளும் அதற்குரிய பேச்சுவார்த்தைகளும். தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, நான் என்ன என் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல முடியும். இது போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா இது வந்து ஷார்ட் அவுட் ஆகிற மாதிரி ஆகி இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நம்பலை. அவங்க ஒன்று தனியாக போட்டிடுறாங்களா அல்லது தாவேக்கா கூட சேர்றாங்களா? தாவேக்காவும் பிரியங்காவும் தனியாலாம் போட்டிட்டா ஏதாவது இல்லை, அது அவங்க இஷ்டம் தானே. அவங்க அப்படி நினைக்க போய் தானே 25 கேட்டு இப்போ 42ல் நிற்கிறாங்க. இவங்க 70 சீட்டு கேட்டாங்க முதல்ல, 70 கேட்டு 42ல் இப்போ நிற்கிறாங்க. அந்த 42 இவங்க கொடுக்க முடியுமாங்கிறது தெரியாது. அது ஏற்கனவே செல்வ பிறந்தங்க இங்கே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதை 2 மாதத்துக்கு முன்னே பேசிட்டாரு. அதை இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், திருமாவளவன் சும்மா இருக்க மாட்டார், அடுத்தால வைகோ சும்மா இருக்க மாட்டார், கம்யூனிஸ்ட்கள் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். ஆகையினால இது ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு 60% இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. கேட்போம். திரு பிரகாஷ் 42ன்றாங்க, 25ன்றாங்க, 70 கேட்டாங்கன்றாங்க, அடுத்து மற்ற கட்சிகள் கேட்பாங்கிறாங்க. இதற்கிடையில் திமுக ஒரு 170 தொகுதியாவது நிற்கணும்னு அவங்க விரும்புவாங்க. அப்போது வேர் இஸ் திஸ் கோயிங்? அவங்க கேட்குற 42ல் எதிர்பார்க்கறதுலாம் வருமானு? அதெல்லாம் வராது மேடம். 42லாம் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சோர்சஸ் இன்ஃபர்மேஷனில் 28 தொகுதிகள் தான் காங்கிரஸ்க்கு. 28 சொத்து +3 கொடுக்குறாங்க. +1 ராஜ்யசபா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. இதுதான். அது யாருன்னு கூட சொல்லிட முடியும்ல. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்குள்ள விஷயங்கள் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எல்லா எலெக்ஷனையும் பார்த்துருப்பீங்க மேடம். ஏன்னா யூ ஆர் வைட் ரெட் பர்சனாலிட்டி மேடம். இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திமுக வந்து தொகுதி பங்கீட்டு குழு அறிவிச்சிருக்கா? இது வரைக்கும் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி கேட்குறாங்க சார் காங்கிரஸ்? அது கேட்குறாங்க. கிரீஷ் ஜோடங்கர் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். அவர் கோவாலேயே காங்கிரஸ் புதைச்சி போட்டு தான் வந்திருக்காரு. கோவால என்னெல்லாம் நடந்தது பார்த்தேன். ஜெயிச்சுட்டு கடைசியில் ஆட்சியை கொடுத்துட்டாங்கல்ல. ஆட்சியை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கிரீஷ் ஜோடங்கர். பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாவேக்கா. தாவேக்கால அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அவர் சென்னையிலேயே ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஜோதிமணி அப்கோர்ஸ் ரிபல். அது அந்த மாணிக்கம் தாக்கூரை வந்து கஷ்டப்பட்டு தோளில் சுமந்து 4000 ஓட்டில் ஜெயிக்க வச்சாங்க திமுக. கண்டிப்பாக அவர் தோத்தவர் தான். அது கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சது திமுக. ப. சிதம்பரம் ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்க வச்சது. அந்த மாதிரி ஜெயிக்க வச்சதோட சிதம்பரம் ஜெயிச்ச மாதிரினா நீங்க இல்லை ரைட்டு. என்ன சொல்ல வரீங்கன்னு அதுக்குள்ள உணவர் பச்சா புரிஞ்சுக்கிட்டாரு. இது மாதிரி ஜெயிக்க வச்ச மாணிக்கம் தாக்கூர் வந்து கூர்த்தீட்டின மரத்தையே பதம் பார்க்குறாரு. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு சதி திட்டத்தோட கான்ஸ்பிரசியோடு தான் இவங்க செயல்படுறாங்க. இவங்களுடைய செயல்பாடுகளில் உள்நோக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் இன் கான்ட்ரரி ஏடிஎம்கேவை பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல வந்து 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போடுறாங்க, வேட்பு மனுக்கள் வாங்குறாங்க. அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் சசிகலா பேசுகிறாங்க. யார்கிட்ட? இது ஒரு 3 பேர் போடுறாங்க இல்லையா கேண்டிடேட்டு. இப்போ 3 ப்ராபபிள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார் மேடம். அவங்கக்கிட்ட சசிகலா பேசுகிறாங்க. என்னென்னு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்கிட்ட வந்துருங்க. அது மட்டும் பேசல அவங்க. அது மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா அதை மட்டும் பேசினா கூட பரவாயில்ல. நீங்கள் எல்லாம் ரெட்டையில சிம்பிளை கிளைம் பண்ணுங்க. வாட் ஆர் யூ சேயிங் சார்? ரெட்டையிலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைங்க. ரிபல்லா நிற்கிறவங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? சசிகலா. அதானே பார்த்தேன். சசிகலா சொல்றாங்க. சார் அவங்க கேட்டாலும் இனிமேல் கிடைக்காதே. பிஜேபி இந்த பக்கம் அவங்க எல்லாம் செட் ஆயிட்டாங்களே. செட் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களோட மிஷன் என்னன்னா, இந்த தேர்தலில் முழுக்க எடப்பாடியை தோக்கடிக்கணும். தோத்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் லூசிங் யார் பொதுச் செயலாளர்ன்றதை கிளைம் பண்ணும். திஸ் இஸ் ஹர் ஸ்ட்ராட்டஜி. அவங்க மறுபடியும் முதல்ல இருந்தா சார்? முதல்ல இருந்தான்.
pending தானே. அவங்களுக்கு வந்து பரமபதம் தானே மேடம், ஆரம்பிச்சோம் கீழே வரோம் திருப்பி ஆரம்பிப்போம். அவங்களுக்கு வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்லை. திராவிடர் அண்ணா திராவிடர் கழகம் திவாகரன் அதுதான் முதல்ல சொன்னாங்க. ஆனா அப்புறம் அது வேண்டாம் நானே வேற கட்சி தொடங்குறேன்னு சொல்றதாவும் சொல்றாங்க. எது நடக்க போகுது நமக்கு தெரியாது. கேளுங்க, அண்ணா திராவிடர் கழகம் வந்து விஜயோட கூட்டணி பேசி 20 தொகுதி கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்க. இது அண்ணா திராவிடர் கழகம் வித் சசிகலா ஆட்சி. இது யாரை டார்கெட் பண்ணினா அவங்க தொகுதி இப்போ வாங்கி. விஜய் நட்பு சக்தின்னு சொன்னாரு, அது இவரையா? ஆமா கேளுங்க, காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் வாங்குது. அதெல்லாம் அவரால் முடியாத விஷயம், ரைட்டுங்களா? இவங்க டார்கெட் பண்ணக்கூடிய தொகுதி முழுக்க டிடிவியும் பிஜேபியும் போட்டியிடக்கூடிய டெல்டா பிளஸ் அமமுக நிக்கிற தொகுதியில இங்க போட்டி வேட்பாளர் அண்ணா திராவிடர் கழகம் வந்து விஜய் கட்சி சார்பில் ஒரு போட்டி வேட்பாளராக வர்றதுக்காக எல்லா பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளும் முடிந்து விட்டது. இதுல என்ன கஷ்டம்னா சசிகலா கிட்ட, அப்போ அது டேமேஜ் வந்து என்டிஏக்கு தான் போகும். என்டிஏக்கு சசிகலா கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவங்களோட ஒரே எய்ம் வந்து சிம்பிள், அவங்க வந்து ஏடிஎம்கேக்குள்ளே வரணுன்றது தான் அவங்களோட எய்ம். அதை வந்து எடப்பாடி உயிரினும் மேலாக அதை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். ஆமாம். ஸோ அது அவர் மட்டும் அவங்கள மட்டும் தடுக்கல, ஓபிஎஸ்க்கும் தடுப்பு தான். ஓபிஎஸ் வந்து ஒரு கட்டத்தில் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு அவைத்தலைவர் தர்றது, ஒரு 10 தொகுதி தர்றதுன்ற மாதிரிலாம் கட்சிக்குள்ளே வந்துருன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் என்ன எதிர்பார்த்தார், எனக்கு எப்படியாவது ரெட்டையில சின்னம் கிடைச்சிடும், நான் கட்சி தலைவர் ஆகிடுவேன், பொதுச் செயலாளர் பதவி வந்துடும் அப்படின்ற மாதிரி அவரோட இமேஜினேஷனில் அவர் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு என்னதான் ஆப்ஷன் இருக்கு? இப்போ ஓபிஎஸ் தான் மேடம் ஒரே ஒரு முதலமைச்சர். சசிகலா வந்து தான் முதலமைச்சர் ஆகணும்னு பார்த்தாங்க, அவங்க கணவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு பார்த்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஜெயலலிதா தன் வாழ்நாள் முழுக்க அனுமதிக்கவே இல்லை. அதுக்கு பதில் அவங்க முதலமைச்சர் ஆக்கின ஒரு ஆள் வந்து ஓபிஎஸ். அவரோட வேலை காலையில் போயஸ் கார்டனில் பூங்குன்றம் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பார், சாயந்தரம் 10 மணி வரைக்கும் அவர் உட்காந்துப்பார், காப்பி சாப்பிடுவார், டிஃபன் சாப்பிடுவார். இதுதான் முதலமைச்சர் வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இவங்க ஆளையே ஒருத்தரை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கினா கூட ஜெயலலிதா அதுக்கு ஈல்ட் ஆகலை, ரைட்டுங்களா? ஸோ இப்போது இவரை எல்லாம் ட்ரை பண்ணி கொண்டு போகிறாங்க. இவர் வந்து முடியாதுன்றார் எடப்பாடி. அதனால் இப்போ 2 பேரும் கம்பைன் ஆகிட்டாங்க. யார்? ஓபிஎஸும் சசிகலாவும் கம்பைன் ஆகிட்டாங்க. அது உறுதியா? உறுதி. ஓபிஎஸ் இனி என்டிஏக்கு வரமாட்டாரா? என்டிஏக்கு வரமாட்டார். அதுக்கு தான் இப்போ வந்து கூப்பிட்டு டெல்லியில் வேப்பல் அடிக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் பையன் மேலே நிறைய கேஸ் இருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சொன்னால் கூட அது பெருசாக தப்பாகும். 47 கேஸ் இருக்கு அவர் மேலே மட்டும். அதில் ஒன்று இன்டர்போல் கேஸ், அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போக விரும்பலை. அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. நீங்கள் அப்பனும் பிள்ளையும் வந்து நீங்கள் சிறைக்கு தான் போவீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முன்னோர் பாஷா சார் ஓபிஎஸ் சசிகலாவோட சேர்ந்துட்டு வராமே, அதுக்கான வாய்ப்பு இல்லை மேடம். இந்த அவரே சொல்றாரு கேஸ் இருக்கு, எல்லாத்தையும் அவரே சொல்றாரு. வெளிப்ப ஒத்துக்கிறீங்களா? அப்போ அவர் சொல்றாரு, நான் சொல்லல. அவர் சொல்ல பிரகாஷ் சொல்றாரு, மிரட்டிருக்காங்க டெல்லியில கூப்பிட்டு. இல்ல பிரகாஷ் சொல்றாரு, அதான் டெல்லியில. அடுத்தது அமித்ஷா வராரு மேடம் இங்க. ஆமா, அதுதான் ஃபைனல் கிளைமேக்ஸ். அமித்ஷா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இங்க வராரு. ஃபைனல் கிளைமேக்ஸ். அதுக்குள்ள ஓபிஎஸ் வந்து அதுக்குள்ள சசிகலா மேட்டர் சார்ட் அவுட். சசிகலா என்னைக்குமே, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, தனியா நிற்பது உறுதி. தனியா நிற்பது உறுதி. மினிமம் அந்த அம்மாவுடைய கெப்பாசிட்டி என்னன்னா, ஸ்பாயிலர் ஒரு 40-50 தொகுதியில அவங்களுக்கு அதிமுக தொண்டர்கள். பட் இன்னமும் அவங்களுக்கு அந்த ஒரு ஓட்டு பிரிக்கிற சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேஸ்ட் இல்ல, அதுக்கு டிடிவி தினகரன் இருக்காரு. அந்த அந்த அதே கம்யூனிட்டியை சேர்ந்த எவ்வளவு பேர் இருக்காங்க அதிமுகல. சசி முன்னாடி டிடிவி தினகரன்லாம் ஒன்றும் கிடையாது. சசிகலா தான் எல்லாருக்கும் ஒரு 10,000 பேருக்கு லிஃப்ட் பண்ணி விட்டது அந்த கம்யூனிட்டியில. டிடிவி தினகரன்லாம் ஒன்றும் பண்ணல. டிடிவி தினகரன் கூட நின்னார். சசிகலா தான் டிடிவி தினகரனை ப்ரொமோட் பண்ணி துணை பொதுச் செயலாளர் ஆக்கினாங்களே தவிர டிடிவி தினகரன் அஸ் அ ஹோல் கிடையவே கிடையாது. சசிகலாவோட ரெப்ரசன்டேட்டிவா தான் அவர் அமமுகவை ஆரம்பிச்சாரே தவிர சசிகலா கிடையாது. இப்போ சசிகலா வந்து நீங்க சொல்றீங்களா, திருமங்கலத்துல ஒரு பொண்ணுக்கு வவுச் பண்ண போறாங்க. திருமங்கலம் எப்பவுமே ஏடிஎம்கே தொகுதி. ஏடிஎம்கே தோத்ததே கிடையாது. ஆர்பி உதயகுமார் இப்ப ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு முக்குளத்தூரோட பலம். இங்க வந்து காங்கேயத்தை சொல்லுவாங்க,
வெஸ்டர்ன் பெல்ட்டில் கவுண்டர் பெல்ட்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஸ்டுவன்சின்னு. அதே மாதிரி முக்குளத்தூரில் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஸ்டுவன்சி எதுன்னா திருமங்கலம். அங்கே வந்து வவுச் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறாங்க யார் முக்குளத்தோருடைய பலம் யாருன்னு. எடப்பாடிக்கு உண்மையிலேங்க முக்குளத்தூரில் வீக்கு தாங்க அவர். ஏன்னா ஆர்பி உதயகுமார் வந்து இல்லை இப்போ டிடிவி உள்ள வந்ததுனால அது வந்து சரியா இருக்காதா? அதான் மேடம் சொல்றேன், டிடிவி இஸ் a சிம்பிள், அவ்வளவுதான். சிம்பிள் டு டிடிவி உள்ள வந்தாலும் கூட சசிகலா தனி கேண்டிடேட் போட்டா அது ஓட்டு பிரியும். அது வேற ஒரிஜினல் வேற, காப்பி வேற. திரு தனியரசு, சசிகலா அவர்கள் ஒரு தனி இயக்கம் தொடங்கினா அதுக்கு இன்னமும் வேல்யூ இருக்கும், எஃபெக்ட் இருக்கும் நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் காலம் கடந்துடலையா? இல்லவா, அவங்க முன்கூட்டியே இப்ப இந்த முடிவெடுத்து இந்த களத்துக்கு வரணும்னு நாம நீண்ட காலம் வலியுறுத்தணும். அதுல வந்து இன்னும் வீரியமா களத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இப்ப செங்கோட்டையனும் இப்ப டிடிவி ஓபிஎஸ் கூட வெளியே போயிருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாரும் இணைந்து வலிமையா களத்துல நின்றுருந்தாங்கன்னா எடப்பாடி இவ்வளவு சுதந்திரமா அவங்களை எல்லாம் தவிர்த்திருக்க முடியாது. அதை நம்ம வலியுறுத்தணும். ஆனா நீண்ட காலத்துக்கு அப்புறம் தேர்தல் நெருங்கி வர்ற நிலையில சின்னமா இப்பவாது அந்த முடிவெடுத்து அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சி ஓரளவு பலன் தரும். ஆனா அவங்க அது உறுதியா இருக்கணும். இப்ப உறுதியாய் நின்று பலன்கிறது என்னன்றதுதான் கேள்வி. பலன் தருங்கிறது என்ன, எதை அவங்க பலனா நினைக்கிறாங்கன்றதுதான் கேள்வி. அது யாரை பாதிக்கும்னா, நீங்க அது எடப்பாடியை கட்டுப்படுத்துறதுக்கு வீரியமா களத்துல வந்து வேட்பாளர்களை நிறுத்தி உறுதியா நான் வந்து இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை ஏற்கிறதற்கு நான் தான் முழு தகுதியானவங்க. ஆகவே ஒட்டுமொத்த அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களும் நீங்க வந்து என்னுடைய இந்த கருத்தை ஆமோதித்து அதிமுகவை தோற்கடிக்கிறதன் மூலமா அவங்க அதிமுக பொதுச் செயலர் ஆயிட முடியும்னு நம்புறாங்களா? அது எப்படி சாத்தியமாகும்? இப்ப இந்த முறை எடப்பாடி தோத்தா வேற என்னமா வழி இருக்கு? இந்த முறை எடப்பாடி தோத்தா அவர் கூட சேர்ந்து அத்தனை எம்எல்ஏ தானே தோக்க போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி அவங்க பின்னாடி போவாங்க? தோற்ற பிறகு நீங்க அவங்களுக்கு என்ன முடிவு எடுப்பாங்க? அப்ப நம்ம எல்லாரும் இப்ப சின்னமா ஒரு வேட்பாளரை போடுறாங்க. சார், நம்ம பிராக்டிகலா பேசுவோம். நீங்க வந்து அதிமுகவை தோக்கடிச்சா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தோற்க போறது இல்ல, விஜயபாஸ்கர் தோப்பாரு, ஆர்பி உதயகுமார் தோப்பாரு, செல்லூர் ராஜு தோப்பாரு. அப்ப இவங்க எல்லாம் நாளைக்கு போய் சசிகலா வீட்டு வாசல்ல நிப்பாங்களா? நம்மளே தோத்துட்டோம், இப்ப நம்ம அங்க போவோம்னு நினைப்பாங்களா? இப்ப அமமுகவும் டிடிவியும் இப்ப எப்படி உள்ள வந்தாங்க? இப்ப அண்ணன் தம்பின்னு பேசிக்கிறாங்கல்ல. கடுமையா எடப்பாடி டிடிவி அமமுக விமர்சித்தார். அமமுக டிடிவி கடுமையா எடப்பாடியை அதிமுகவை விமர்சித்தார். ஆனால் இப்ப என்ன நடந்துச்சு? அவர் வந்து ஒரு 25 சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றியை தடுத்தார். ஆகவே இப்பொழுது எடப்பாடி நாங்க வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு ரொம்ப இறுக்கமான உறவு நட்பு 2 பேரும் ஒரே பேட்டியில பிரஸ் சந்திச்சு ரொம்ப அன்பா மகிழ்வா பேசுறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது? அப்ப நீங்க ஒரு எதிரியை தோற்கடித்து பலகீனப்படுத்திய பிறகுதான் டிடிவியை எடப்பாடி ஏற்றுக்கொள்கிறார், எடப்பாடியை டிடிவி ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இதே நிலைமைதான் இன்னைக்கு சின்னமாவும் களத்தில் நிறுத்தி 234 தொகுதியிலையும் அதிமுகவுக்கு எதிராக அவருடைய வெற்றிக்கு எதிராக களத்தில் வீரியமா நீதி கேட்டு வந்தாங்கன்னா இப்பவும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எங்க புலவர் பாசான மாதிரி என்டிஏ அவங்கள விரும்புற மாதிரி மூத்த அரசியல்வாதிகள் இந்த என்டிஏ இப்பவும் கரை சேராது. அப்ப பாஜக என்ன செய்யும்? ஐயாப்பா நீங்க சினிமாவை நீங்க போய் பேசுப்பான்னு சொல்லுவாங்க எடப்பாடிட்ட. மறுத்தா இப்ப தேமுதிக கூட இன்னைக்கு பாஜக பேசுறதா சொல்றாங்க. அதே மாதிரி சினிமாட்ட பாஜகவே பேசி கூட என்டிஏவுக்கு வந்தாங்கன்னா என்டிஏவுக்கு பலம். வராம எடப்பாடி பிடிவாதமா இருந்தாங்கன்னா என்டிஏவுக்கு வரணும்னு கேட்டா பரவாயில்லையே, அதிமுகவுக்கு வரணும்ல கேக்குறாங்க. ஆமாமா, அதிமுக தானே முக்கியம். அவங்க அதிமுக சின்னம்மாவுடைய அதிமுக தான் இப்ப இருக்கிற எடப்பாடியுடைய அதிமுக. இப்ப இருக்கிற எடப்பாடி முதலமைச்சராகவும் எடப்பாடி பொதுச் செயலராகவும் இருக்கிறதுனா அது சின்னம்மாவாலதான் இருக்கு. இப்ப அமமுக டிடிவி எப்படி அடையாளம் காணப்பட்டார்? சின்னம்மாவாலதான் அடையாளம் காணப்பட்டார். அப்படின்னா நீங்க புரட்சித்தலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா மாதிரியான இந்த பர்சனாலிட்டி எல்லாம் எங்கிருந்து யாரால வர்றாங்க? எல்லாம் சின்னம்மாவாலதான் வர்றாங்க. அப்ப சின்னம்மா புரட்சித்தலை அம்மாவுக்கு பிறகு ஒரு முழுமையாக இந்த கட்சியை வழிநடத்துகிற ஆற்றலை, வலிமையை, தார்மீக உரிமையை பெற்றவர் அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பை அதிமுக சின்னமாவுக்கு தரலைன்னா கேட்போம் வேண்டும் என்று எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்று எப்படி சின்னமா விரும்புவாங்க? ஆகவே சின்னமா களத்துக்கு வர்றதா சரியானது. கேட்போம். திரு குமார், இந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்றதை பார்க்கவே முடியாது போலயே. திரு தனியரசு சொன்னதுல ஒரு கருத்து இருக்கிறது. எப்படின்னா 35 ஆண்டு காலம் அந்த அம்மையாரோடு பயணித்தவர்கள். ஆமாம்.
ஜெயலலிதா என்பவர் முதலமைச்சராக இருந்தாலும் கூட எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, அத்தனையும் அட்வொகேட் ஜெனரல் யாரு, அத்தனையும் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் அந்த அம்மா போட்டவங்க எல்லா இடத்துலையும். சார் அது அன்னைக்கு சார் இல்லை என்னைக்கு ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நிழலா இருக்கலாம். நிஜமே இல்லாதப்போ நிழல் மட்டும் எப்படி இருக்க முடியும்? ரைட்டு, நான் அதை அட்மிட் பண்றேன். நான் அதை எடுத்து நான் சொல்லலை. அது அன்னைக்கு இன்னைக்குங்கிறது இருந்தாலும் ஏன்னா எதிரி வந்து தனியா எடப்பாடி பழனிசாமி தனியா ஆட்சியை தனியா உருவாக்கி தனியா நடத்தலை. அது கால சூழ்நிலை ஏதோ ஒரு பிடிவாதமான ஒரு போக்குனால இன்னைக்கு அது இத்தனை பிரிவுகளாகி வந்திருக்கிறது. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் நான் இப்போ கேட்குறது, நான் இன்னமும் திருப்பி வரலாறுக்கு 30 வருஷத்துக்கு 2017க்கு போக விரும்பலை. நான் கேட்குறது, அப்போ இன்னமும் இவங்க டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்துட்டாலும் என்டிஏல இன்னமும் விட்ட குறை தொட்ட குறை வெளியே இருக்க தான். இப்போ டிடிவி உள்ளே வந்துட்டாரு, ஆனால் சசிகலா தனியாக நிற்க போகிறாங்க. ஆக மொத்தம் அவர் சொல்கிற அந்த கம்யூனிட்டி ஓட்டு பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தனியாக நிற்க எப்படி இப்போ எவ்வளவு வல்கரா இல்லை எவ்வளவு ஸ்ட்ராங்காக வல்கரா முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எப்படி மனம் மாறி இப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்களோ அத போல கட்சியினுடைய நன்மைக்காக, கூட்டணியினுடைய வெற்றிக்காக, பொது எதிரிங்கிற திமுகவை தோற்கடிப்பதற்காக எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எப்படிங்கிறது பாருங்க. சார் ஒன்றும் இல்லை சார், பிஎல் சந்தோஷ் பேசிட்டு போறாரு, 60 நாளுங்க அங்கே இருக்கு தேர்தலுக்கு ரெடி ஆகுங்கன்னு. அந்த 60 நாளில் ஓபிஎஸ் சேர்ந்துருவாரு, சசிகலா சேர்ந்துருவாங்க, எல்லாம் ஒன்னாயிடுவாங்க, ஒரே குடும்பம். ஒரே நாள் ஆகலையா? டிடிவியும் 2 பேரும் கை கொடுத்து 2 பேரும் நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஓவர் நைட்ல பேசல, முதல் நாள் ஒன்று பேசிட்டு மறுநாள் பேசலையா? அரசியல் எங்களுக்குள்ள எந்த விதமான அது பொதுவான டேர்ம் இருக்கு. அதனால இவங்க எல்லாம் அந்த மாதிரி எப்போதுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் நாம் என்று எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது தான் என்னுடைய கொள்கைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மற்றவங்கள போல பேசலை. அவங்க எப்போதுமே அதிமுக ஒன்றிணையணும், நான் முதலமைச்சராக வரணும்னு கூட அவங்க சொல்லலை. அது இப்போ வரவும் முடியாது. ஆனால் அவர்கள் சொல்றது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக அடுத்த ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி இருக்கணும் என்பது அவங்களுடைய கோட்பாடாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அதை வந்து மத்திய அரசு அமித்ஷா அவர்களோ மற்றவர்களோ இன்னொரு கட்டத்தில் நிலைமை எப்படிங்கிறது நிலைமைக்கு இந்த கூட்டணிகளை ஃபைனல் ஆகும்போது திமுகவில் கூட்டணி வலுவாகிவிட்டால் அதால் நமக்கு நம்ம வெற்றிக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகவே கூட்டணி அவசியம் என்று நெருக்கிட்டார்கள் என்றால் முடிவாகிவிடும். எல்லாரும் கட்சியுடைய நன்மையை கருதி எல்லாரும் எல்லா முடிவையும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இது அரசியல். ஓகே, இதான் பாலிடிக்ஸ். ஓகே பாப்போம். திரு பிரகாஷ், இதில் வந்து சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய ஃபேக்டர், கேசவ விநாயகம் அவர்களுடைய நீக்கம் அப்படிங்கிறதும் பாஜக உட்கட்சியில் அது ஒரு சிக்கலாக பேசப்படுகிறது. இப்போ வந்து அதிமுக உட்கட்சி பிரச்சனை, காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனை போக இப்போ பாஜகலையும் அந்த கேள்வி எடுக்கிறது. இது தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய இஷ்யூவா இல்லை ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகும்? இது நிச்சயமாக ரொம்ப பெரிய இஷ்யூ தான் மேடம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறா இல்லையா, சசிகலாவும் தினகரனும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, அதெல்லாம் ட்ரம்ப் இந்த காடை அவங்க கிட்ட போனதுக்கே ஒரு மகளிர் அணி செயலாளரை நீக்கிட்டார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இல்ல அவர் என்ன சொல்றாரு, அப்படிதான் எடப்பாடி இவரை நீக்கினாரு அவரை நீக்கினாரு எல்லாம், ஆனா அவங்க அண்ணன் தம்பி ஆயிரலையா? அந்த மாதிரி ஆயிடுவாங்க. blood is thicker than water sir. blood is thicker than water. ஆனா இது எல்லாத்தையும் பிரிச்சது பிஜேபி தான். இது எல்லாத்தையும் உடைச்சது பிஜேபி தான். ரைட்டா? டிடிவி தினகரனையும் எடப்பாடியும் உடைச்சது யாரு? டிடிவி. ஓபிஎஸ்சியும் எடப்பாடியும் உடைச்சது யாரு? பிஜேபி. ரைட்டா? எல்லாத்தையுமே உடைச்சது பிஜேபி தான். நீங்க நினைச்சா உடைப்பீங்க, நினைச்சா சேர்ப்பீங்களா, நினைச்சா ஒட்ட வச்சுப்பீங்களா? அது எப்படி நடக்கும்ன்றதா. பிஜேபிக்குள்ளேயே என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ கேசவ விநாயகத்தோட நீக்கம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மாறுவார், எஸ்ஐ மாறுவார், ஆனா ஏட்டையா அப்படியே தான் இருப்பார். அந்த ஏட்டையா தான் கேசவ விநாயகம். கேசவ விநாயகத்தை கொண்டு வந்தது பொன்னாரு, ஆர்எஸ்எஸ் அந்த இதில் வந்து கொண்டு வர்றாரு நாகர்கோயில்கார். இப்போ இன்னொருத்தரை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க, அவரும் மலையாளி நாயர், அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் கொண்டு வராங்க. இல்லை அந்த போஸ்டே ஆர்எஸ்எஸ்கான போஸ்ட், ஆர்எஸ்எஸோட போஸ்ட். பிஎல் சந்தோஷ் வந்து நேஷனல் லெவலில் ஏட்டையா, ஆமாம், இவர் வந்து மாநில லெவலில் ஏட்டையா. இவ்வளவு தான் வித்தியாசம். ஆனால் இவர் மேலே வராத அலிகேஷன்ஸ் கிடையாது. இவரும் அண்ணாமலையும் சேர்ந்து கொள்ளை அடித்து ஆயிரக்கணக்கான கோடி அடித்ததாக தான் குற்றச்சாட்டு. அதெல்லாம் பெண்கள் விஷயங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது.
அண்ணாமலை வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கிறதுக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா, இங்கே ஒரு தொகுதி கொடுக்குறீங்க, அங்கே ஒரு தொகுதி கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பும்போது பொன்னார், இவர் நம்ம நயினார், கேடி ராகவன், இந்த 3 பேரும் முக்கியமாக நம்ம கேசவ விநாயகம் மேலே குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு தான் இந்த டீம் வந்து டோட்டலாக இப்போது அண்ணாமலை வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கேவாக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அதுக்கான இன்புட்ஸ் எல்லாமே எங்கேருந்து போகுதுன்னா அண்ணன் கேசவ விநாயகத்துக்கிட்ட தான் போகுது. ஸோ அண்ணாமலை ஆன்டி பிஜேபியா ஒர்க் பண்றாரு. என்ன சார் கேளுங்க, இது எப்படி சார் எப்படி ஆன்டி ஏடிஎம்கே சொன்னா கூட என்னன்னு கேட்கலாம், நீங்க ஆன்டி பிஜேபின்னு சொன்னா கேளுங்க, நான் சொல்றேன். அப்ப கட்சி ஏன் அவர் நடவடிக்கை எடுக்காங்க? ஆன்டி நயினாரா ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கலாமா, ஒரு விஷயம். கோஷ்டி ஆன்டி நயினாரா வச்சுக்கலாம். ஆன்டி நயினாரா ஒர்க் பண்ணா எப்படி ஆகும்? ஆன்டி பிஜேபி. ஆன்டி எடப்பாடியா ஒர்க் பண்ணா என்ன ஆகும்? எடப்பாடி தற்குறி, ஒண்ணுமே தெரியாதவர், தோல்விக்கு பிறந்தவர், தோத்துக்கிட்டே இருப்பவர். இதெல்லாம் வந்து நான் சொல்லுங்க, அண்ணாமலையுடைய வார்த்தைகள். ஸோ இதுக்கெல்லாம் மேல பேசின டிடிவியே சேர்ந்துட்டாரு. நீங்க என்ன அண்ணாமலை பேசினதை சொல்லிட்டு இருந்தா எப்படி? டிடிவி சேருவாருங்க, அது வேற. அது வந்து சின்ன விஷயம், ரைட்டுங்களா? அண்ணாமலைன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ணாமலைக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பதவியும் கொடுக்காம வச்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்போ பிஜேபிக்குள்ள நடக்கக்கூடிய மெக்கானிசம் என்பது எந்த அளவுக்கு சீரியஸான ஒரு மெக்கானிசம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அங்கே நடக்கிறது இல்லை, இதெல்லாம் வந்து தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை நீங்க சொல்றீங்க. அது இருக்கலாம், இல்லாம போலாம், நமக்கு தெரியாது. பட் தேர்தலில் என்ன இதனால தாக்கம் இருக்க போகுது? அண்ணாமலை தாங்க இந்த கட்சியை வந்து ஒரு 18% ஓட்டு அப்படின்ற மாதிரி அவர் கிளைம் பண்ணார் இல்லைங்களா? 18% கூட்டணி, அந்த கூட்டணி ஓட்டுன்ற மாதிரி அவர் கிளைம் பண்ணார் இல்லைங்களா? அந்த கிளைமுக்கு இவர் தான் அத்தாரிட்டி. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? இந்த முறை என்ன சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்துவாங்க சார். கேளுங்க, எக்ஸ்பெக்டேஷன்ங்க சார். அவர் எதிர்பார்த்திருப்பாரான்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது வந்து அந்த கூட்டணி இது எப்படி அவங்க வந்து அதிமுக இருக்கும்போது என்ன சிஎம் ஆக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பாரா? அதிமுக வர்றதுக்கு முன்னாடி மேடம், அதிமுக வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரொஜெக்ஷன் வந்து பிஜேபி தனியா நிற்கும், ஏற்கனவே இருந்த கூட்டணி கண்டினியூ ஆகும், என்ன சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்துவாங்க, நான் வருவேன் அப்படின்றது அவருடைய ப்ரொஜெக்ஷனாக இருந்தது. இன்னைக்கு அது நிலைமை டோட்டலாக மாறி அவங்க தோக்கிறதுக்கு காரணம் சாதாரணமாக அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்திருந்தாலே 14 தொகுதிகளுக்கு ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து இவங்க புட் ஃபோர்த் பண்ணுறதுக்கு 14 பார்லிமெண்ட் தொகுதி, 14 சட்டமன்றம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? அந்த மாதிரி ஒரு போக அண்ணாமலை வந்து நீக்கப்படுறாரு. அண்ணாமலை நீக்கப்பட்ட உடனே அவர் வந்து ஃபைட் பேக்குக்கு போகிறார். ஃபைட் பேக்குக்கு போகும்போது அவரோட படை தளபதியாக நிற்கிறது அண்ணன் கேசவ விநாயகம். அது எங்க வெளிப்பட்டதுன்னா, அவர் நீக்கப்பட்டது அண்ணாமலைக்கு செட்பேக்ன்றீங்க? ஆமா, அவர் நீக்கப்பட்டது பயங்கர செட்பேக். நயினாரோட பணம் 4 கோடி ரூபாய் மாட்டுது இல்லைங்களா? அதுதான் அந்த கூட்டத்தில் விவாதத்துக்குள்ளா இருக்கு. அதுல முக்கியமான குற்றவாளிகள் எல்லாருமே வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, கேசவ விநாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஸோ இந்த டயோ தான், கேசவ விநாயகம் அண்ணாமலை தான் வந்து இந்த கட்சியை ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்றது தான் பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு ஈல்டாகி தான் அண்ணன் கேசவ விநாயகத்தை ஏட்டையாவை மாத்திருக்க. இன்ட்ரெஸ்டிங். பட் அஃப்கோர்ஸ் இது நிறைய எல்லாமே குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. நம்ம எத்தனை அப்படியே எடுத்துக்க முடியும் அப்படின்றது தெரியல. திரு குமார், அண்ணாமலை பாஜகவுக்கு எதிராக, அதாவது நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக செயல்படுறாராமே? அதுதான் இயற்கைக்கு மாறாக, யதார்த்தத்துக்கு விரோதமாக அவர் கற்பனை பேசியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர். நான் அதோட நிறுத்திக்கிறேன். நான் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நான் சொல்கிறேன். ஒரு கட்சியில் என்றும் மார்க்கண்டேயனாக யாரும் இருக்க முடியாது. அந்த கட்சியில் அது குறிப்பிட்ட காலம், இது ரொம்ப அதிக காலம், ஒரு 10-11 ஆண்டு காலம் அவர் இருந்திருக்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் வருவாங்க. அவருக்கு கார்டு கூட கிடையாது. அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு கூட கிடையாது, பாஜக உறுப்பினர் கார்டு கூட கிடையாது. அவர் அப்படி வர்றாரு. அப்படி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ரீபொசிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தால யாரையாவது ஒருத்தரை போடுவாங்க. இன்றைக்கி தேதியில் கர்நாடகாவுக்கு அமைப்பு செயலாளர் கிடையாது, கேரளாவுக்கு கிடையாது, தமிழ்நாடு கிடையாது. இன்னைக்கு தேதியில் இப்போ இன்னைக்கு எடுத்ததன் மூலம் அப்புறம் போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை எடுத்து போடுவாங்க. அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் புகார்னு சொல்கிறாங்க. புகார்களும் இருக்கத்தான் செய்யும். ஒரு கட்சியில் எல்லாத்துக்கும் நல்லவங்களும் நடக்க முடியாது.
எனக்கு கூட ஒருத்தர் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலாம், எல்லாரும் தெரியப்படுத்துறது பட்டுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அவங்க எடுத்த முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முடிவு, இதுவே போன வருஷம் எடுத்திருக்க வேண்டிய முடிவு இப்போ எடுத்திருக்காங்க. அண்ணாமலைக்கும் அவருக்கும் சின்ன மனஸ்தாபம்னா இருந்திருக்கலாமே தவிர, அண்ணாமலையும் இவரும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா பண்ணாங்கன்னு சொல்கிறது 100% தவறு. அதுவும் தவறு. ஆகையினால அவர் எந்த தகவலும் சொல்லாருன்னு தெரியாது, இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லாருன்னு தெரியாது. அது ரெண்டுமே கிடையாது. இது யதார்த்தமாக இல்லை. பட் இப்போ அடிக்கடி இப்போ என்ன ஒரு கேள்வி எழுதுனா, காங்கிரஸில் அடிக்கடி சொல்லுவாங்க சத்தியமூர்த்தி பவனில் கோஷ்டி பூசல் 4 கோஷ்டியாக இருக்குது அப்படின்னு மனோகர் பாஷா சார் கூட நிறைய சொல்லியிருக்கிறார். அதை மாதிரி இப்போ பிஜேபியில் இருக்கு ஜனநாயகம், அண்ணாமலை கோஷ்டி, நயினார் நாயகன் கோஷ்டின்னு அவர் சொல்கிறார். ஜனநாயகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். காங்கிரஸ் ஜனநாயகமான கட்சி. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தேசிய மாநில கட்சி. காங்கிரஸ்ல இருக்கிறது கோஷ்டி பூசல் இல்ல, ஜனநாயகம். வெறும் கிணத்துல போட்ட கல்லாக உறுப்பினர்களோ. காங்கிரஸ்ல இருக்கிறது ஜனநாயகம் நீங்க சொல்லிருங்க, நான் இதையும் எல்லா இடத்துலயும் தான், எல்லா இடத்துலயும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்கனாலே அதிகாரம், ஒருவேளை அதிகாரத்துல இருந்தா கேட்டா அவர் கோவிச்சுக்குவார், இவர் கோவிச்சுக்குவார், தலைவர் நம்மளை நீக்கிடுவாரு அப்படிங்கிற பயம் இருக்கலாம். ஆனா அதிகாரம் இல்லாத நேரத்துல அதை பேச துவங்கியிருக்காங்கன்னா அது ஒரு ஜனநாயகத்தினுடைய முகப்பு தான், வெளிப்பாடு. அது எல்லா கட்சியிலும் இருக்கத்தான். இவ்வளவு நாள் பிஜேபியில ஜனநாயகம் இல்லை, இப்பதான் வந்திருக்கு. இல்ல இவ்வளவுதான் இல்ல. இப்ப என்ன அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல, இப்பதான் ஜனநாயகமே வந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்தப்பறம் தான் ஜனநாயகம் வந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்துட்டதாக நான் சொல்லல. ஒரு இந்த கேள்வி இருக்கணும், கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். கேள்வி பாட்டு கூட இருக்கு அதுக்கு. அதனால கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், பதில் கிடைத்திருக்கிறது. அதற்கான கோஷ்டி அதெல்லாம் ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் இருந்திருக்கு. அதனால தேர்தல் எந்த வகையிலும் பாதிக்காது. அண்ணாமலைக்கு வேற பெரிய பொறுப்பு கொடுக்க போறாங்க. அவரு தமிழ்நாடு பூரா. நீங்க நியாயமா சொல்லுங்க சார், அவரை போன வருஷம் ஏப்ரல் மாசம் மாநில தலைவர் பதவியில இருந்து அவர் விலகுறாரு. அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அடுத்த ஏப்ரலே வரப்போகுது. ஓராண்டா அவருக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்காம வச்சிருந்தாரு. நியாயமா? அது தேசிய அளவில் பொறுப்புன்னு சொன்னாங்க. எங்க அது? இல்ல, தேசிய அளவுல அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தா அந்த பொறுப்பு தான் எங்க இல்ல. தேசிய அளவுல பொதுக்குழு இருந்தாருன்னா அது ஒரு இப்போ ஒரு கலெக்டரா இருக்காருன்னு வைங்க. ஒரு கலெக்டரா இருக்கிறவருக்கும் அண்டர் செக்ரட்டரி, அவர் ப்ரொமோஷன்ல அண்டர் செக்ரட்டரியா இருந்தா அவரை விட கலெக்டருக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். கலெக்டருக்கு அந்த போஸ்ட்டுக்கு ஒரு மெரிட் இருக்கு. அதை போல அவர் மாநில தலைவராக இருந்தார். அவரை இல்லை சார், இங்கே ஸ்டேட்டில் அவர் வந்து 2026க்கான ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக தான் அவரை முதல்ல தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு வராங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆக்குறாங்க, பிரசிடென்ட் ஆக்குறாங்க. 26ல் வந்து பாஜக கணிசமாக அசம்பிளிக்குள்ளே போகணுன்ற டார்கெட்டில் வேலை செய்கிறாங்க. அப்புறம் நான் நேஷனலில் பொதுக்குழு உறுப்பினர் ஆக்கணுன்னா பிஜேபியில் யாராக இருந்தாலும் மாநில பொறுப்பு எடுத்துட்டாங்கன்னா இல கணேசனுக்கு அது அப்படி தான் போட்டாங்க. எல்லாத்துக்கும் அப்படி தான் போடுவாங்க. அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவருக்கு ஒருவேளை இவரை வந்து என்னன்னா இடையில இருக்கிற நமக்கு டெய்லி பிரஸ் மீட் பண்ற ஒரு ப்ரொசீஜர் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா, இவர் தலைவராக இருந்த காலங்கள்ல. அதுல ஒரு கேப் வந்த உடனே அவர் ஒண்ணும் இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்லாததெல்லாம் நான் சொல்ல சார், நான் சொல்றது அவருக்கு ஒரு கீ போஸ்ட் கொடுத்திருந்தா அவர் இன்னமும் மனோகர் பாஷா சொல்றாரு பாருங்க, அவர் இருந்தா எவ்வளவு வேகமா இருந்திருக்கும், இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். திமுக எதிர்த்து அதை பண்ணிருக்கலாம். அவர் இல்லாதது ஒரு குறைங்கிறது எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு போஸ்டர் கொடுக்க போகிறார்கள். எலெக்ஷன்ல அவர் பம்பரமா சுழற போகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் சார். நிறைவான கருத்து. அதாவது வந்துங்க, பாஜகவை பொறுத்தவரையில் இன்றைக்கு பாரத பிரதமருடைய செயல்பாட்டை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தேன் என்று சொல்லி வந்தவர் அண்ணாமலை. அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, பிரதமர் வருகின்ற கூட்டத்திலே கூட அண்ணாமலை என்று சொல்லுகின்ற பொழுது கைத்தட்டல் விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியில் தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரை நீங்கள் சொல்வதைப் போல அகில இந்திய பொறுப்புகளுக்கு செல்வார் என்று எனக்கு தோன்றவில்லை. தமிழகத்திலே தான் அவர் இருந்து அரசியல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை ராஜ்யசபா வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து மத்திய அமைச்சராக்கலாம் என்று நினைத்தால் கூட அதை மறுத்து இருக்கிறார் அவர். அந்த சூழ்நிலையிலே இந்த என்டிஏ கூட்டணி தெளிவாக சொல்லுகிறார், என்னை பொறுத்தவரை எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள், அதற்காக நான் உழைப்பேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை எந்த விதமான குழப்பமும் இல்லை. எடப்பாடியார் முதலமைச்சராவதை எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று அதற்காக உழைக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே தனியரசை போன்றவர்கள், தமீம் அன்சாரியை போன்றவர்கள், கருணாஸை போன்றவர்கள், இவர்களெல்லாம் சின்னம்மா கட்சி ஆரம்பித்தால்
எங்கே இருக்க போகிறார்கள் என்ற வினா எழுகிறது. அந்த வினாவுக்கு அவர்கள்தான் விடை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் சின்னம்மாவுக்கு மிகவும் வேண்டியவர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே, அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலிலே இவர்கள் மூவரும் சின்னம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறுத்தப்பட்டு இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்தவர்கள். எனவே சின்னம்மா கட்சி ஆரம்பித்தால் இவர்கள் திமுக அணியிலே இருப்பார்களா அல்லது சின்னம்மா அணிக்கு செல்வார்களா என்பதை மரியாதைக்குரிய தனியரசு தான் விளக்க வேண்டும். நன்றி. பால தூக்கி அங்கேயே போட்டாரு பாருங்க. பிரேமலதா விடுங்க, ராமதாஸை விடுங்க, முதல்ல தனியரசு எங்க இருக்க போறாரு சொல்லுங்க. இல்லம்மா, இப்ப நாங்க வந்து இப்ப நான் சின்னம்மா அணியில இருந்தாலும் திராவிட முன்னேற்ற அணியில இருந்தாலும் வீழ்த்த போவது ஏடிஎம், அதாவது எடப்பாடி. நீ எங்க இருப்பீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க, சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சு அது வந்து நான் எடப்பாடி வீழ்த்துற இடத்துல இருப்போமா? அது சரி, அவங்க கூட தான் சொல்லுவாங்க நாங்க திமுக வீழ்த்துற இடத்துல இருப்போம்னு. அதுக்கான கணக்கு கிடையாது. அம்மா ஆட்சி அமைப்பு. நீங்க சசிகலா பக்கமா திமுக பக்கமா? அது ரெண்டு ஒண்ணுதான். அதெல்லாம் கிடையாது. சின்னம்மா வந்து அண்ணா திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும், அம்மா ஆட்சியை கொண்டு வரணும், அதுதான் சின்னம்மாவனுடைய நோக்கம் சொல்றாங்க. ஆமாயா, அது எடப்பாடியால சின்னம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியே, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியே எடப்பாடியால எப்படி தர முடியும்? அதுதானே இப்ப நெருக்கடியே. சின்னம்மா தந்தாங்கன்னா சின்னம்மா கூட இருப்பீங்களோ? கட்டாயமா. இப்ப சின்னம்மா வந்து நாங்க அதிமுக தனித்து பாஜக இல்லாம நாங்க வந்து தனித்து ஒன்றுபட்ட அதிமுகவா களத்துக்கு வர்றோம்னு சொன்னாங்கன்னா கட்டாயமா அது ஒரு திராவிட இயக்கம்ங்கிறதுனால சின்னம்மா ஆதரிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? ஓகே, ரைட். எங்க அண்ணா மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க அதுல எப்படியே கெடுத்துடலான்னு பாக்குறீங்க. சின்னம்மா ஆளுங்க அவர் சின்னம்மா எப்பவும் சின்னம்மாக்காக தான் பேசுவார். இல்ல, அது சின்னம்மாங்கிறதே வந்து இப்ப நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேர் சின்னம்மாங்கிறதுனால உங்களுக்கு சின்னம்மா அப்படி தெரியும். ஆனா நீங்க இருக்கிற 234 எம்எல்ஏவோ நாடாளுமன்ற உறுப்பினரோ 2 கோடி உறுப்பினர் தொண்டர்களுக்கும் தெரியும் அதிமுக வேறாக சின்னம்மா இருந்தாங்கன்னு. ஆகவே நான் சின்னமாவே நாங்க கண்ணிய குறைவா நாங்க எப்பவும் பார்க்கல. இந்த தேர்தல் அவங்க போட்டியிட்டாலும் தனித்து கட்சி ஆரம்பிச்சு நிறுத்தினாலும் அது எடப்பாடியினுடைய இந்த ஏற்க மறுப்பதை தடுக்கிறதுக்கு தான். அவர் சின்னமாவை ஆதரிக்கிறாருன்னா திமுக இருப்பாருன்னு முடிஞ்சது. அதோட பினிஷ் பண்ணிடுவானு எங்க அசோகமா சொன்னதுனால அதுதான் முனவரையா உண்மை. சின்னம்மா கூட இருப்பீங்க பாத்தீங்களா? உதயசூரியன்ல போட்டிட்டு சின்னமா ஆதரிப்பாரு அவர். அப்போ வந்து நன்றிண்ணா, சூப்பர், தேங்க்யூண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. திரு பிரகாஷ், நிறைவான கருத்து. மொத்தத்தில்மா இன்னும் பயங்கரமான குழப்பத்தில் தான் இருக்காங்க. எடப்பாடி வந்து இப்போவுமே அவர் வந்து ஒரு சிஎம் மாதிரி தான் அவர் இருக்கார். நம்ம ஆட்சி வந்துடும், மற்ற அமைச்சர்கள்லாம் உள்ள இடி ரெய்டு வந்துடும், அவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் வந்து குழப்பத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த அண்ணாமலை உருவாக்குன அந்த பிரிட்ஜு, அந்த கூட்டணி இன்னும் ஃபுல்லாக இவங்க கையில் வரல. அது பிஜேபியிலேருந்தும் வரல, சின்னம்மா ஓபிஎஸ் சைட்லேருந்தும் வரல. இது வந்து ஆஃப் குக்குடு கேக் மாதிரி தான் இருக்குது என்டிஏ கூட்டணி. ஓகே, அதாவது அவர் சொல்கிறாரு எந்த மாற்றமும் எதுவும் நடந்தது, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குங்கிறது தொண்டர்கள்ட்ட ஒரு குறை இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர் வந்து அவரை கொண்டு ஃபுல் ஸ்விங்காக ஈடுபடுத்த போகிறாங்க. அவர் கட்சியுடைய பிரச்சாரத்துக்கு அவர் தீவிரமாக இருப்பார். அந்த அதில் எந்த மாற்று கருத்து வர வேண்டியதில்லை. அதே போல் சசிகலா அம்மையாருக்கு ஓட்டு இருக்கா என்றால் இருக்கிறது. முக்குலத்தோர் சமுதாய ஓட்டு அவர்களுக்கு இருக்கிறது. நான் 4 நாளாக சவுத்தம் போயிட்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் இந்த கூட்டணி இல்லை. டிடிவி அவங்களுடைய சார், டிடிவி யார் சார்? சசிகலாக இருக்குன்னா டிடிவி ஆமா இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. அதனால எல்லாத்துக்கும் இருக்கிறது. அதையெல்லாம் அழகா ஒருங்கமைத்து அதை வந்து திமுகவுக்கு எதிரான அணியை வலுவாக கட்டமைக்க. ஓகே, தேங்க்யூ. இன்னும் பல அடுத்தடுத்த நாட்கள்ல நிறைய சுவாரஸ்யங்கள் காத்திருக்கின்றது மட்டும் புரியுது. நிகழ்ச்சியில பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கு நன்றி நேயர்களே, வணக்கம்.